இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இங்கிலாந்து தொழிலாளர் கட்சிக்கு அன்வார் வாழ்த்து. இங்கிலாந்து பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தொழிலாளர் கட்சிக்கும் அதன் தலைவர் கீர் ஸ்மார்ட்னருக்கும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் புதிய வியூக உறவை மேம்படுத்த ஸ்டார்மர் மற்றும் அவரின் குழுவுடன் ஒத்துழைப்பை மேற்கொள்ளவும் நிதி அமைச்சருமான அன்வார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சம உரிமை, ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்துவது, மக்களுக்கிடையிலான உறவு, எதிர்கால கூட்டு இலக்கு போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேற்கொள்ளவும் அன்வார் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதுவரை மலேசியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையில் நீடித்த ஒத்துழைப்பு இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அது நீண்ட வரலாற்றின் வழி உருவானதோடு நெருங்கிய உறவின் மூலம் வலுப்படுத்தப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். பசிபிக் பங்காளித்துவத்திற்கான விரிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தம் CPTPP-யில் பிரிட்டன் பங்கேற்றதன் வழி இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவு விரிவடைந்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். டெலிகிராம் மூலம் போதைப் பொருள் விநியோகிப்பு 3 உள்நாட்டு இளைஞர்கள் கைது. டெலிகிராம் செயலி வழி போதைப் பொருளை விநியோகிக்கும் கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பாலிக நண்பர்கள் 3 போலீசார் கைது செய்தனர். கோலாலம்பூரை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட 2 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் 20 - 24 வயதிற்குட்பட்ட அந்த 3 உள்நாட்டு ஆடவர்களும் கைது செய்யப்பட்டதாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அகமது ஷிஃபர்னோ முகமது சஹாரி தெரிவித்தார். தங்கள் வாடிக்கையாளர்களை நேரில் சென்று சந்திக்காமல் பொருள் அனுப்பும் சேவையின் மூலம் கிளான் பள்ளத்தாக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் அவர் போதைப் பொருளை விநியோகித்து வந்ததாக அவர் விவரித்தார். ஜாலான் ராஜா சுலானில் உள்ள வீடொன்றில் 380 கட்டிகளிலான 23 கிலோகிராம் கஞ்சா வகை போதைப் பொருளை தமது தரப்பு கைப்பற்றியதாக அகமது ஷிஃபர்னோ கூறினார். 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப் பொருள் சட்டம் செக்ஷன் 39B-இன் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. HRD கார்ப் விவகாரம் மனிதவள அமைச்சு சமர்ப்பித்த ஆவணங்களை SPRM ஆராயவிருக்கிறது. HRD கார்ப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டு வாரியத்தை உட்படுத்திய விவகாரம் தொடர்பில் நேற்று மனிதவள அமைச்சு சமர்ப்பித்த அனைத்து ஆவணங்களையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM ஆராயவிருக்கிறது. HRD கார்ப்பிற்கு எதிராக தேசிய தணிக்கை துறை தலைவரின் அறிக்கை தகவல் தொடர்பான சில தகவல்களையும் ஆவணங்களையும் மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளர் ஸ்ரீ கைருல் சைமி தாவூத் பெற்றதற்கு SPRM நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியது. சம்பந்தப்பட்ட அந்த வாரியத்தில் 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் கீழ் ஊழல் அல்லது மோசடி எதுவும் நிகழ்ந்துள்ளதாக என்பதை கண்டறிய அனைத்து ஆவணங்களையும் SPRM ஆராயவிருப்பதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டின் LKAN எனப்படும் தேசிய தணிக்கை துறை தலைவர் அறிக்கை மற்றும் பொது கணக்கு குழு PAC எழுப்பிய விவகாரம் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை புத்ரஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக முன்னதாக கைருல் சாமி தெரிவித்திருந்தார். இந்திய சமூகத்திற்கு 4 மாதங்களில் 13 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு. வணிக ரீதியிலான இந்திய சமூகத்தின் பொருளாதார உயர்வுக்கு கை கொடுக்கும் முயற்சியாக கடந்த 4 மாதங்களில் 13 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் முழு கவனம் செலுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் கடன் உதவிகளாக இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். பேங்க் ராக்கியாட் வங்கி வாயிலாக பிரீஃப் ஐ திட்டத்திற்கு 5 கோடி ரிங்கிட், அமானா இக்தியாரின் பெண் திட்டத்திற்கு 5 கோடி ரிங்கிட், தெக்கூன் ஸ்பூபி கோஸ்பிக் திட்டத்திற்கு 3 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2008 முதல் 2024ஆம் ஆண்டு வரை தெக்கூனின் ஸ்பூமி திட்டத்தின் வாயிலாக கூடுதலாக எந்தவொரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் இப்போது மொத்தமாக 6 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்பு அமனா இக்தியாரில் 2 கோடி ரிங்கிட் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது கூடுதலாக 5 கோடி ரிங்கிட் என்று மொத்தம் 7 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சுங்கை பாகாப்பில் வாக்களிக்க தயங்காதீர். சுங்கை பாகாப் சட்டமன்ற தொகுதியில் பாதுகாப்பு அச்சம் பலப்படுத்தப்பட்டுள்ளதால் இன்று அங்கு வாக்களிக்க செல்பவர்கள் அது குறித்த கவலை கொள்ள வேண்டாம்.
வாக்களிப்பு நடவடிக்கை சீராக இருப்பதை கண்காணிக்க சுமார் 800 போலீஸ் அங்கு பணிக்கு அமர்த்தப்படுவதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அம்சா அகமது உத்தரவாதம் அளித்தார். பாதுகாப்பு அம்சம், போக்குவரத்து, பொது பாதுகாப்பு என்று அனைத்து நிலையிலும் நாங்கள் போதுமான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறோம். எனவே வாக்களிக்க வெளியேறலாமா என்று ஐயப்படுவதை விடுத்து நம்பிக்கையாக வந்து வாக்களிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றார் அவர். சுங்கைபாக்கம் இடைத்தேர்தலை முன்னிட்டு நேற்று செபரங்பிறை செல்லத்தான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் அகமது ஹம்சா அவ்வாறு கூறினார். அதேவேளையில் வாக்காளர்கள் தங்களின் அடையாள அட்டைகளை வேறு நபரிடம் கொடுக்க வேண்டாம், ஏனெனில் தவறான பயன்பாடு உள்ளிட்ட மற்ற நோக்கத்திற்காக அவர்கள் பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளது என்று அவர் நினைவுறுத்தினார். HRD கார்ப் விவகாரம் SPRM-இடம் அறிக்கையை சமர்ப்பித்த கிசுமா. HRD கார்ப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டு வாரியம் தொடர்பான அறிக்கையை மனிதவள அமைச்சர் கெசுமா நேற்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இடம் ஒப்படைத்துவிட்டது. 2024 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் LKNM எனப்படும் தேசிய தணிக்கைத்துறை தலைவர் அறிக்கை மற்றும் பொது கணக்கு குழு PAC எழுப்பிய விவகாரம் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை நேற்று காலை மணி 11 அளவில் புத்ரஜெயாவில் உள்ள SPRM தலைமையகத்தில் கெசுமா தலைமை செயலாளர் டத்தோ ஸ்ரீ கைருல் ஜாமி தாவூதும் HRD கார்ப் தலைமை நிர்வாகி டத்தோ ஷாகுல் ஹமீத் தாவூதும் சமர்ப்பித்தனர். சம்பந்தப்பட்ட அமலாக்க நிறுவனத்திற்கு அமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்று LKAN முன்வைத்த பரிந்துரைக்கு ஏற்ப அதனை SPRM-இடம் நேற்று சமர்ப்பித்ததாக கைருல் ஜாமி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். நியாயமான மற்றும் தொழில்முறை விசாரணை உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று SPRM உறுதி அளித்துள்ளது என்றார் அவர். சட்டத்திற்கு எதிராக எந்த நடவடிக்கையிலும் கெசுமா ஒருபோதும் சமரசம் கொள்ளாது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் கூறினார். போலீஸ் வேலைக்கு ஆட்சேர்ப்பா, சமூக ஊடக விளம்பரங்களை நம்பி ஏமாறாதீர். பல்வேறு சமூக ஊடக தளங்களில் பரவலாக பகிரப்படும் போலீஸ் வேலைக்கு ஆட்சேர்ப்பது குறித்த போலி விளம்பரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று தேசிய போலீஸ் படை PDRM கேட்டுக் கொண்டுள்ளது. ஆதாரமற்ற இத்தகைய விளம்பரங்களை பொதுமக்கள் புறக்கணிப்பதோடு அதை மற்றவருக்கு பகிராமல் இருக்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த சில நாட்களாக இவ்வகை விளம்பரங்கள் டிக்டாக் செயலியில் பரவலாக பகிரப்பட்டு வருவதையும் PDRM சுட்டிக்காட்டியது. இதுவரை 96,000-க்கும் மேற்பட்டவர்கள் இக்காணொலியை கண்டுள்ளதாகவும் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் விவரிக்கப்பட்டிருந்தது. அப்பதிவை வெளியிட்ட இணையதளம் குறித்த ஆராய்ச்சியில் அதுவும் போலித்தனமானது என்பது தெரிய வந்தது. அரசாங்கம் உள்ளிட்ட பொது சேவை துறையிலான வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் தொடர்புடைய சமூக ஊடகங்களில் கண்டு உறுதி செய்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதுவே போலீஸ் வேலை குறித்த விளம்பரம் என்றால் யூனிட் பெனங்மங்கலின் போலீஸ் திராஜா மலேசியா என்ற பதிவின் மூலமாக முகநூல், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஆகிய சமூக ஊடகங்கள் வழி தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டது. இன்று சுங்கைபாக்கம் இடைத்தேர்தல் 39,151 பேர் வாக்களிப்பர். இன்று நடைபெறவிருக்கும் சுங்கைபாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 39,151 வாக்காளர்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவர். 9 வாக்களிப்பு மையங்களை சேர்ந்த 65 வாக்குச்சாவடிகளும் காலை மணி 8 முதல் மாலை 6 வரை திறந்திருக்கும் என்று தேர்தல் ஆணைய செயலாளர் டத்தோ இக்மாருடின் இஷாக் தெரிவித்தார். இடைத்தேர்தலை சுமூகமாக நடத்த தேர்தல் ஆணையம் முழுமையாக தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பெட்டி, தேர்தல் மை, வாக்குச்சீட்டு உட்பட தளவாடங்கள், படிவங்கள் போன்றவற்றை நாங்கள் சரிபார்த்து வருகிறோம் என்றார் இக்மாலுடின். இடைத்தேர்தலை முன்னிட்டு நிபோங் திவால் ஜாவி பல்நோக்கு மண்டபத்தின் ஆயத்த பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். தேர்தல் நடவடிக்கை சீராகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறதை கண்காணிக்க 552 தேர்தல் ஆணைய பணியாளர்களும் 600 போலீஸ் படையினரும் பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் வாக்காளர்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்.